அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் வேத புஸ்தகத்தில் மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையில் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களிடத்தில் ஒரு வியாதியஸ்தரை கொண்டு வராங்க. அவங்களால சுகமாக்க முடியல. ஒரு கூட்டமாக இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க சீஷர்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்து பார்த்தோன்னே ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி, எப்படின்னா கீழே அந்த வலுப்பு மாதிரி வந்து கீழே வந்து நுரை தள்ளி அப்படி ஒரு வியாதி. அது சிறு வயதிலேருந்து அந்த பையனுக்கு இருக்கிறது. என்னென்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, உங்கள் சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தேன், அவங்க சுகமாக்க அவங்களால முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, இது எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு சொல்லி. சிறு வயது முதல்ல இருக்குதுன்னு சொல்லி. நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறாங்க. அவன் கீழே விழுந்து நுரை தள்ளி அந்த அசுத்த ஆவியனை விட்டு விலகி போயிடுது. அவர் சுத்தமாயிடுறாரு. அப்போது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசப்பாட்ட கேட்குறாங்க, எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சுன்னு. அப்போ தான் சொல்லி, இவ்வகை பிசாசு என்ன உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வந்து வேறு எவைகளும் புறப்பட்டு போகாது. இன்றைய நாட்களில் நம்மளும் சீஷர்கள் தான். ஊழியம் செய்கிற எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, வேதத்தை வசனத்தை நேசிக்கிற, ஜபிக்கிற எல்லாரும் அவருடைய இயேசப்பாவுடைய சீஷர்கள் தான். இன்றைக்கு அப்படி ஒரு அற்புதத்தை நம்ம சீஷர்களாகி நம்ம செய்ய முடிகிறதா? ஏன்னா இயேசப்பா சொன்ன மாதிரி உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று எவ்வகையிலும் இப்படியாப்பட்ட ஆவிகள் அசுத்தாவிகள் புறப்பட்டு போகாது. நம்ம ஜபிக்கிறதில்ல, உபவாசம் இருக்கிறதில்ல, அதனால் எந்த ஒரு அற்புதத்தையும் சபைகளில் செய்ய முடிகிறது இல்லை. அதனால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறது இல்லை. கிராமங்கள் அற்புத விஷயங்கள் நடக்கிறது இல்லை. தவறு யாருக்கிட்ட இருக்குன்னா நம்மள்ட்ட தான் இருக்குது. நம்ம அதை திருத்தி கொள்ளணும், உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும். இன்னும் அதில் என்ன பண்ணணும், வல்லமையாக தேவனுடைய காரியங்களை பலப்படணும். அப்படி இருந்தால் தான் ஜனங்களை நம்ம அநேக ஜனங்களை ரட்சிப்பதற்கு நம்ம ஒரு கருவியாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் முடியாது. நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாள் பதில் சொல்லணும். நம்ம தண்டனைக்கு நம்ம நேரம் போயிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருப்போம், உபவாசம் இருப்போம், ஜெபிப்போம், அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்துவோம். ஆமென். அல்லேலூயா.